Best third row comfort ever. Kia Carens. என் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன காரை பற்றி பார்க்க போகிறோன்னா கியா கேரன்ஸோட ஃபேஸ் லிஃப்ட் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்கு என்ன நேம் பண்ணுறாங்கன்னா கியா கேரன்ஸ் கிளாவிஸ் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணுறாங்க. ஸோ கேரன்ஸோட ஃபேஸ் லிஃப்ட் தான் இந்த கியா கேரன்ஸ் கிளாவிஸ். ஸோ இந்த கிளாவிஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கியா கேரன்ஸ் கிளாவிஸ் ரிவ்யூ கொடுத்ததுக்கு அண்ட் விஎஸ்டி கியா ஷோரூம் அண்ணா சாலை சென்னைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நமக்கு இந்த கார் ரிவ்யூ கொடுத்ததுக்கு. இது வந்து சென்னையோட பீக் பிளேஸில் வச்சிருக்காங்க இந்த ஷோரூம், அண்ணா சாலை சென்னை. அந்த இடத்துல தான் இந்த ஷோரூம் லொக்கேட் ஆயிருக்கு. விஎஸ்டி கியா ஷோரூம் சென்னையில் நீங்கள் எனி கார்ஸ் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஒரு புக்கிங்ஸ் போனாலும் இந்த ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், லொகேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஒரு புக்கிங்ஸ் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். கியா கேரன்ஸ் கிளாவிஸ். ஸோ அந்த கிளாவிஸோட மீனிங் என்னன்னா லாத்தின் வேர்டில் ஓப்பன் டு தி கோல்டன் கீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. ஸோ எந்த டோராக இருந்தாலும் நம்ம சாவி வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் இந்த காரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லக்ஸுரியாக ஃபீல் பண்ணி வைக்கும், கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் அண்ட் ப்ரீமியமாக ஃபீல் ஆகுங்க. ஸோ அதனால தான் இந்த காருக்கு வந்து கிளாவிஸ்ன்னு சொல்லி நேம் பண்ணுறாங்க. கிளாவிஸோட மீனிங்குமே வந்து இப்போ நான் சொன்னது தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த காரோட பானட் ஓப்பன் பண்ணி இதோட இன்ஜின் ஸ்பெக்லாம் பார்த்தீங்கன்னா பானட் செம்ம வெயிட் நல்லாவே இருக்குது. ஸோ அப்புறம் இன்ஜின் வந்தீங்கன்னா நான் பண்ணுறது வந்து பெட்ரோல் உங்களுக்கு STX ப்ளஸ் டர்போ DCT இன்ஜின். இதில் வந்து டாப்பில் தான் உங்களுக்கு டர்போ பெட்ரோல் இன்ஜின் வரும். ஸ்மார்ட் ஸ்டீம் TGDA இன்ஜின் கொடுத்துட்றாங்க. இதோட சிசி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 1.5 லிட்டர் 4 சிலிண்டருங்க. சிசி வந்து 1482 சிசி. மேக்ஸிமம் பவர் வந்து 157 bhp பவர் அண்ட் 253 Nm ஆஃப் டார்க் வந்து கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு டீசல் போனீங்களாலும் டீசல் ஆப்ஷனுமே இருக்குது. அண்ட் மேனுவல் கீரு இதுலேயே நிறைய கீர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பெட்ரோல் பற்றி பார்க்க போகிறதுனால பெட்ரோல் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சவுண்ட் இன்சுலேஷன்லாம் எதுவுமே தரல, நார்மலாக தான் விட்டுருக்காங்க. இப்போ நம்ம பானட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட ஃப்ரண்ட் போர்ஷன் இந்த கியா கேரன்ஸ் கிளாவிஸ் கேரன்ஸ் ஃபேஸ் லிஃப்ட் என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கான்னு பார்ப்போமா வாங்க. கியா கேரன்ஸ் கிளாவிஸ் அதாவது கேரன்ஸோட ஃபேஸ் லிஃப்ட்டுங்க. ஸோ அதோட வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் பற்றி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து இந்த ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன காஸ்மெட்டிக் சேஞ்சஸ்லாம் பண்ணி அந்த ஒரு இது மாதிரி கொண்டு வருவாங்க. பட் இப்போ வர ஃபேஸ் லிஃப்ட் கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரே சேஞ்ச் ஓவர் பண்ணிடுறாங்கன்னு நான் சொல்லணும். அதுதான் அந்த காருக்கும் நடந்திருக்கு. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் டோட்டலாகவே மாற்றிட்டாங்க. உங்களுக்கு LED DRLs வந்துடும். ஆனால் என்னென்னா கனெக்டட் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க டாப் வேரியண்ட்லையுமே. உங்களுக்கு LED கனெக்டட் DRLs வரல. இந்த LED லைட்ஸ் வந்து உங்களுக்கு எல் ஷேப்பில் கிட்டத்தட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அதே மாதிரி இது ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷன் ஹெட்லாம்ப்ஸ். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஃபாக் லாம்ப்ஸும் வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு ப்ரொஜெக்டட் LED ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸாகவும் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபாக் லாம்ப்ஸ் தேவைப்படாது. ஸோ நிறைய பேர் வந்து ஃபாக் லாம்ப்ஸ் மிஸ் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருவீங்க. பட் இந்த காருக்கு ஃபாக் லாம்ப்ஸ் தேவைப்படாது. ஏன்னா இதுவே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஒரு 3 கியூப் மாதிரி கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருக்குது. அந்த LED அந்த ஹெட்லாம்ப்ஸோட டிசைனு ஃப்ரண்ட் டிசைன் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கியா ஒரு லோகோ வந்துருங்க. இங்கேயுமே வந்து நல்லா ப்ரொஜெக்ட் ஆகி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாக பாடி கலர் தான் வந்திருக்கு. இங்கெல்லாம் ஏர் வெண்ட் வந்துருதுங்க. 360 டிகிரி கேமரா, அதுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துட்றாங்க. இந்த போர்ஷனுமே சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கேயுமே ஒரு ஏர் வெண்ட்டு. இது வந்து சில்வரில் ஒரு ஸ்கப் லைட் கொடுத்துட்றாங்க. அட்டாஸ் லெவல் 2 இருக்குது. ஸோ அது ஒரு ரேடாரு. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று வந்து ஃபங்க்ஷன் பண்ணுற ரேடாரு. இதுவான்னு தெரியல. ஆனால் வந்து இதுதான் ரேடாரு. ஸோ நல்லா ஸ்மூத்தான ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும். நல்லாவே இருக்குல்ல. அண்ட் இதே வந்து இண்டிகேட்டர்ஸாகவும் ஆக்ட் ஆயிரும். ஸோ இண்டிகேட்டர்ஸ் அவங்களுக்கு தனியாக செமேட்டிக் போட்டு காட்டுறேன். இண்டிகேட்டர்ஸ்மே வந்து உங்களுக்கு DRLs வரை கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் இந்த கேரன்ஸ் கிளாவிஸ் வர ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இப்போ அப்படியே நான் சைடு வந்தேன்னா ஸோ டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லாம் வந்து 15 இன்ச்சஸ் டயரு 16 இன்ச்சஸ் டயர் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் வந்து உங்களுக்கு 215, 50 ஆர் 17 இன்ச்சஸ் அலாய் வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அலாய்ஸுமே சேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறமா டயரோட சைஸுமே வந்து 1 இன்ச் அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு 4 டயர்ஸுமே டிஸ்க் பிரேஸ் வந்துடும் இந்த டாப் ஆஃப் லைன் வேரியண்ட்டில். சூப்பராகவே இருக்குல்ல. அப்புறமா இந்த கிளைடிங் எல்லாமே வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக், அப்புறமா அந்த இதில் வச்சு தான் கொடுத்துருக்காங்க வீல் ஆர்ச் எல்லாமே. ORBM வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங் ORBM ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸ் 360 டிகிரி கேமரா, அந்த கேமராக்கு வியூவுமே இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு அப்டேட் ஆகிருக்கு இந்த கியா கேரன்ஸை பொறுத்த வரைக்கும். அப்புறமா பிளைண்ட் ஸ்பாட் அலர்ட்டுமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. டோர் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு ரிக்வெஸ்ட் சென்சார் ஸ்டாப் வேரியண்ட்டில் கொடுத்துட்றாங்க. நீங்கள் கீ வச்சு பக்கத்தில் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா கார் நல்லா கேரும். அது வந்து டிரைவர் சைடு அண்ட் டிரைவர் டோரில் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. பாடி கலரில் தான் வந்து டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லென்த் வித் ஹைட்லாம் கிட்டத்தட்ட சேம் தான். பட் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது நான் சொல்கிறேன். ஸோ இந்த காரோட லென்த் வித் ஹைட்லாம் வந்து
கிட்டத்தட்ட சேம் தான், லென்த் மட்டும் 10 mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த டெய்ல் லேம்ப் ஒரு டிசைனும் அப்புறம் அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற பம்பர் வந்து லைட்டாக ப்ரொஜெக்ட் இருக்கனால உங்களுக்கு அந்த 10 mm இன்க்ரீஸ் ஆகுது. அதனால உள்ள வந்து உட்கார ஸ்பேஸ்லாம் வந்து சேம் அதே மாதிரி தாங்க இருக்கும், அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ 10 mm இன்க்ரீஸ் ஆனது இதனால தான். உங்களுக்கு வந்து 4550 mm லென்த்துங்க, விர்த் வந்து 1800 mm, ஹைட் வந்து 708 mm, வீல் பேஸ் 2780 கொடுத்துட்றாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிட்டத்தட்ட 195 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருக்குது. வீல் பேஸ்லாம் சேம் தான். உங்களுக்கு அந்த லென்த் எதனாலனா அந்த 2 LED டெய்ல் லேம்ப்ஸ் கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கும். அப்புறமா வந்து ஃப்ரண்ட்ல அந்த பானட் இது பம்பர் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த 10 mm இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வீல் பேஸ் சேமாக இருக்கனால உங்களுக்கு உள்ள எந்த ஸ்பேஸுமே மாறாது. சைடில் இங்கே ஒரு கியா பழைய கேரன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் லைன்லாம் நிறையா போகும். இங்கே ஒரு லைன் போகுது, இங்கே ஒரு லைன் போகுது, சிம்பிளாக வச்சு முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கேரன்ஸ் ஃபீல் இருக்குது, அந்த பழைய கேரன்ஸோட ஃபீல் இந்த கிளாவிஸில். இங்கே வந்து ஒரு டோர் ப்ரொடக்ஷனுமே கொடுத்துறாங்க. அதுக்கு மேலே ஒரு இது பெஸ்ட் அலுமினியம் மாதிரி தெரியல, ஒரு சில்வரில் தான் மேட் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடெக்ஷனு. டோர் கடைசி வரைக்கும் ஓப்பன் ஆகுது. சேர்லாம் ஏறிங்கன்னா ப்ரொடெக்ட் ஆகணுமே சொல்லலாம். வீல் ஆர்ச்லேருந்து அந்த கிளைடிங் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஷைனிங் குரோம் இல்லை, நார்மல் குரோம் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே வந்து இந்த ஷைனிங் குரோம் யூஸ் பண்ணலை. ரூஃப் லைட்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணுற ரூஃப் லைட்ஸ் இல்லைங்க. ஸோ லக்கேஜ் ஏற்ற முடியாது உங்களால், இங்கே போட்டுட்டாங்க. ஸோ லக்கேஜ் கேரி பண்ண முடியாது, ஏன்னா இதில் பேரானோமிக் சன் ரூஃப் இருக்குது. ஸோ அதனால் மெயினாக நீங்கள் மேலே கேரியர் போட்டுக்கலாம், பட் லக்கேஜ் கேரி பண்ணுறது இதில் கஷ்டம்தான். இந்த இதெல்லாம் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. இங்கே சுற்றி குரோம் ஃபினிஷ் இதெல்லாமே இங்கெல்லாமும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் இங்கெல்லாம் இந்த டிசைன்லாம் லைட்டாக சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ப்ரெசன்ஸ் மேஜராக எந்த சேஞ்சஸும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடக்கலை, நல்லாவே இருக்குல்ல பார்க்குறதுக்கு. கியா கேரன்ஸ் கிளாவிஸில் இன்னொரு ஃபீச்சருமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நீங்கள் இப்போ வந்து கார் வந்து லாக் ஆகிடுச்சு, அன்லாக் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் ஆகிடுச்சா. ஸோ 4 விண்டோவுமே இறங்கிடுச்சு பாருங்கள். நீங்கள் வெயிலில் எங்கேயாச்சும் போகணும், எனக்கு விண்டோ ஓப்பன் பண்ணி வைக்கணும்னா இந்த 4 விண்டோவுமே இறங்கிரும். நான் வந்து அன்லாக் பட்டனை உங்களுக்கு வந்து இறங்கிரும். அதேமாதிரி லாக் பட்டனை கிட்ட ப்ரெஸ் பண்ணேன்னா ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா 4 விண்டோஸ்மே அப்லிஃப்ட் ஆயிரும், மூடிடுச்சு பாருங்க. ஸோ இது இந்த ஃபீச்சர் வந்து இந்த கியா கேரன்ஸ் கிளாவிஸில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படியே நம்ம பேக் வந்தோம்னா கேரன்ஸ் கிளாவிஸ், அதாவது கேரன்ஸோட ஃபேஸ் லிஃப்டோட பேக் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி கனெக்டட் டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து அந்த டெய்ல் லேம்ப்ஸோட டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு திடீர்னு பார்க்குறதுக்கு இந்த சிரோஸ் ஃபீல் மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் அந்த பழைய கேரன்ஸுக்கும் இப்போ இருக்கிற கேரன்ஸுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் நல்லாவே மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். எல்இடி கனெக்டட் டெய்ல் லேம்ப்ஸ் வந்துடும், உங்களுக்கு பிரேக் லைட் வந்துடும். இன்னொரு விஷயம் என்னன்னா இண்டிகேட்டர்ஸ், உங்களுக்கு நான் பார்க்கிங் லைட் போட்டு காட்டியிருக்கேன், இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல சேஞ்சுன்னு சொல்லலாம். பார்க்கிங் லைட் இது எரியும், இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வரும், நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர்ஸு. உங்களுக்கு பின்னாடி வந்து கிட்டத்தட்ட 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து பேக்கில் கொடுத்துட்றாங்க, நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறமா உங்களுக்கு கியாக்கான பேட்சிங் பின்னாடி நல்லா பெருசாக இருக்குது. கியாவோட பேட்சிங்கு 7 ஸ்பீட் டிசிடி நான் பண்ணுற வேரியண்ட்டு, அதனால் உங்களுக்கு டிசிடிக்கான அந்த பேட்சிங்கே கொடுத்துட்றாங்க. கியா கேரன்ஸ் கிளாவிஸ் அதுக்கான பேட்சிங்கே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. ஸோ ஓவரால் பேக் ப்ரெசன்ஸ் நல்லா தான் இருக்குது. அப்புறமா இந்த ஸ்கப்லைட்லாம் வந்து ஏற்கனவே நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி அந்த சில்வர் தீமில் இருக்கிற ஸ்கப்லைட் தான் வந்து பேக்லேயுமே கொடுத்துருக்காங்க. அந்த பிரஷ் அலுமினியம் மாதிரி இல்லாமல் சில்வரில் தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டார்க் சில்வர் பார்க்குறதுக்கு லுக்காகவே இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக வந்துருங்க டிஃபாகர்ஸு, அப்புறமா ரியர் வைப்பரு, ஒரு ஸ்பாய்லர் ஃபினிஷ், ஐ மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துட்றாங்க. மேலே உங்களுக்கு ஷார்ட் ஃபின் ஆண்டனா வந்துடும். ஸோ அதெல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஸ்பாய்லருமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? இல்லை, ஸ்பாய்லருமே சேம் ஸ்பாய்லர் தான். இதுவுமே அந்த ஏரோ டைனமிக்காக 2 சைடுமே கொடுத்துருங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஸோ பேக் ப்ரெசன்ஸ் இதான் மாற்றங்கள், சின்ன சின்ன பேக் ப்ரெசன்ஸ். ஆனால் ஃப்ரண்ட்டும் பேக்கு அப்புறம் இன்டீரியர் தான் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இப்போ இந்த காரோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாங்க எனக்கு கிடைக்கிற பூட் ஸ்பேஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ அப்லிஃப்ட் ஆனாலுமே உங்களுக்கு வந்து 216 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் தான். ஒரு 3 பேக் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு லக்கேஜுமே வந்து மீடியம் லக்கேஜ் 3 லக்கேஜ் வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு பூட் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ஃபோல்டு கூட பண்ணிக்கலாம். அதனால ஒரு சீட் ஃபோல்டு பண்ணி ஒரு சீட் அப்லிஃப்ட் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் தான். இங்கே ஒரு ஊஃபருமே கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல பூட் லேம்ப்புமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க, அதுவுமே நல்லா இருக்குது. அப்புறமா அங்கே வந்து ஒரு லக்கேஜ் கேரியருக்கான ஹூக்குமே கொடுத்துட்றாங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு நார்மல் மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஜாக்கி அப்புறமா அந்த டூல் கிட்லாம் வந்துடுதுங்க, ட்ரையாங்கிள் எல்லாமே வந்துடும்.
ஸ்பேர் டயர் எங்கே இருக்குன்னா அடியில் இருக்குது ஸ்பேர் டயரில். அது உங்களுக்கு நான் காட்டுறேன். சேம் சைஸ் ஆஃப் ஸ்பேர் டயர் தான் கொடுத்துருக்காங்க. வித் அலை கிடையாது, நார்மல் ஸ்பேர் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இந்த காரோட பூட் ஸ்பேஸ். உங்களுக்கு வந்து இந்த கை வச்சு சாத்துற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் பூட்லாம் கிடையாது. நான் பூட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் உள்ளே வந்தீங்கன்னா அப்புறம் இந்த காரோட கீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த EV6 அதில் இருக்கிற மாதிரி கீ அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வர கியா கார்ஸ்ல தான் கீ. சைடில் தான் உங்களுக்கு இந்த லாக்கு, அன்லாக்கு, அப்புறம் ஹோல்டு அந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து சைடில் கொடுத்துட்றாங்க. கியாக்கான பேட்சிங்கு சூப்பராகவே இருக்குது. 2 கீயுமே வந்துட்டு டாப் யூனிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாங்க இன்டீரியர்ஸு. ஸோ டோட்டலாகவே இன்டீரியர் போர்ஷன் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங் வீல் எல்லாமே. இது வந்து ஐவரி ஒயிட் வித் இண்டிகோ ப்ளூங்க. இது வந்து பிளாக் மாதிரி தெரியுது, பட் ஆனால் வந்து இண்டிகோ ப்ளூ வித் ஐவரி ஒயிட் தான். உங்களுக்கு மேபி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கலர் பேட்டர்ன் நல்லாவே இருக்குங்க. அப்புறம் உங்களுக்கு பிரஷ் அலுமினியமில் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருக்குது. ஓஆர்விஎம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. அப்புறமா உங்களுக்கு லாக்கு, அன்லாக்கு எல்லாமே ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸ் அதுமாதிரி கொடுத்துட்றாங்க. அப்புறமா உங்களுக்கு பவர் விண்டோஸுங்க, ஒன் டச் பவர் விண்டோஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. மீது எல்லாமே நார்மல் பவர் விண்டோஸு. அப்புறமா விண்டோ லாக்குக்கான பட்டன்ஸு. இங்கே எல்லாமே லெதர் இந்த சாஃப்ட் அப்ரிஸ்ட்ரி கொடுத்துட்றாங்க இந்த டாப் வேரியண்ட்டில். அதுவுமே ஐவரி ஒயிட்டில் இருக்குது. போஸ் ஸ்பீக்கர்ஸ் டாப் வேரியண்ட்டில் வந்துடும். வாட்டர் பாட்டில் ஹோல்டரை பாருங்கள். 3 வாட்டர் பாட்டில் வைக்கலாம் போல் எனக்கு தெரிஞ்சு. நிறைய வாட்டர் பாட்டில் வைக்கலாம். அங்கே வந்து ஒரு அம்பர்லா ஃபோட்டோ போட்டிருக்கா. எஸ், சின்னதாக ஒரு அம்பர்லா ஹோல்டருமே இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அப்புறமா வந்து இங்கே இன்ஜின் ஸ்டாப் பட்டன், அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹெட்லேக்கான லெவலர்ஸுமே கொடுத்துட்றாங்க. இது வந்து இந்த அந்த ரீசைக்கிள் பண்ண ஒரு மெட்டீரியல்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஃபீலு நல்லா இருக்குது. ஏசி வெண்ட்டு நல்லா சின்னதாக இருக்குங்க. ஸோ தெரியவே இல்லை அந்தளவுக்கு சின்ன ஏசி வெண்ட். இது ஆம்பியன் லைட்டிங் இருக்கான்னு கேட்டேன். எஸ், இவ்வளோ மினிமலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆம்பியன் லைட்டிங் இருக்குது. அப்புறம் பானட் ஓப்பன் பண்ணுற சுவிட்ச். நான் அப்புறம் வந்து டிசிடி ஆட்டோமேட்டிக்குங்க. உங்களுக்கு வந்து ஆக்சிலேட்டர் பிரேக் வந்துடும். அங்கே ப்ராப்பர் டெட் பெடலுமே இருக்குது. இங்கே வந்து ஒரு ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுங்க. கியா கேரன்ஸ் கிளாவிஸ் அதோட ஸ்டேரிங் வீலுங்க. கேரன்ஸ் கிளாவிஸ்ன்னு நேம் பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங் வீல் வந்து எனக்கு சிரோஸ் ஒரு ஸ்டேரிங் வீல் லைட்டாக ரிசம்பல்ஸ் பண்ணுதுங்க. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டபுள் டீகட் ஸ்டேரிங் வீல் இதுக்கு நேம் வச்சிருக்காங்க. இனிமேல் இந்த ஹோல் பிடிச்சி ஓட்டுறதுக்கு சூப்பராகவே இருக்குது. லெதர் ரேப்பிங் ஐவரி ஒயிட்டும் வித் ப்ளூ. இது வந்து ப்ளூங்க, ப்ளூ. ஸோ உங்களுக்கு நான் ஏன் இத்தனை வாட்டியை சொல்கிறேன்னா, இதை பார்க்கறதுக்கு பிளாக் மாதிரி தெரியுது, பட் இட்ஸ் இண்டிகோ ப்ளூ. எங்கேயுமே வந்து இண்டிகோ ப்ளூ தான், உங்களுக்கு பிளாக்கே கிடையாதுங்க. அப்புறம் கியாக்கான பேட்சிங் வந்து இந்த லோகோவில் இருக்கும், பட் இங்கே வந்து சிரோஸ் மாதிரி கியாக்கான சைடாக கொடுத்துட்றாங்க. நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து ரெண்டுமே இருக்கா, இல்லை ஒன்று தான் இருக்கா, டில்ட் இருக்குது. டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வீலுமே கொடுத்துட்றாங்க. அப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்டர் கண்ட்ரோல்ஸுமே வந்துடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் கிளஸ்டரோட மெனு சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துறாங்க. அடாஸ் இருக்குது, அடாஸ் லெவல் 2க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துட்றாங்க. நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா மோடு, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மோடுமே வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. வாய்ஸ் கமாண்ட் வச்சு நீங்கள் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அப்புறமா அந்த சாங் ட்ராக் பண்ணுறது, ஃபேவரட்ஸ், கால் பிக் பண்ணுறது கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்ஸ்க்கு அப்புறம் ஹெட்லைக்கான சுவிச்சஸ் கொடுத்துட்றாங்க. இண்டிகேட்டர்ஸ், ஹெட்லைக்கான சுவிச்சஸ், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லாம்ப்ஸில் ஒரு ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமில். ஸோ ஃபேன் லைட்டாக ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நான் செம்மையாக ஹீட்டாக இருக்குது. ஸோ ஏதாவது சவுண்ட் வந்துச்சுன்னா ஐம் ரியலி சாரி. ஹெட்லைட் அந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமில் இந்த வெஹிக்கிள்ஸ் கண்ட்ரோல்ஸ் போயிட்டு லைட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் டைம் அவுட்டு, அப்புறமா ஹை பீம் அசிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக், ஒருவேளை நீங்கள் ஹெட்லாம்ப்ஸ் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் வச்சுருந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஏதாச்சும் கார் வருதுன்னா அதுவே வந்து இந்த பிக்சரில் காட்டுது பாருங்கள், ஆட்டோ டிம் பண்ணிவிட்டு அந்த கார் பாஸ் ஆகி போனதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து ஹை பீமுக்கு போயிடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே செஞ்சிடும். அதுக்கான ஃபீச்சர் தான் வந்து இது இருக்குது. இது வேணும்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்லைட்டு நிறையா ஃபீச்சர் இருக்குது. இன்டீரியர் லைட்ஸ் ஆனு, அப்புறமா வந்து HBA அதை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து இந்த ஹெட்லைட்டுக்கான டைமர். ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். இது வந்து ஆட்டோமேட்டிக்கில் நீங்கள் வச்சா மட்டும்தான் இது வந்து அந்த ஃபீச்சர் ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பர், அப்புறம் வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கொடுத்துட்றாங்க. பேடல் ஷிஃப்டர்ஸுமே எனக்கு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் இந்த ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் இருக்குங்க. இந்த பழைய காரன்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அந்த ஃபுல்லாக கிளஸ்டரோட சேர்ந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமோட அந்த கனெக்டிங் இது கொடுத்துட்றாங்க. டேஷ்போர்ட் ஃபுல்லாகவே வந்துரும்ல, இது நம்ம அல்கசார் கரெக்டாலெல்லாம் பார்த்துருப்போம். அந்த ஃபினிஷ் வந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து பழைய காரன்ஸில் இல்லைங்க. ஸோ இந்த கிளஸ்டர் வந்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டர், அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் RPM மீட்டருமே கொடுத்துட்றாங்க. அந்த பூட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதுவுமே வந்து காட்டுது பாருங்கள். அப்புறம் ஏடாஸ் வந்து இந்த ப்ரெஸ் பண்ணால் ஏடாஸ் நீங்கள் ஓட்டும்போது ஏடாஸ்க்கான இதுவுமே வந்துடும்.
அண்ட் உங்களுக்கு ஸோ ஆர்பிஎம் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டருக்கான கண்ட்ரோல்ஸு, கிளஸ்டரோட மெனு, இதை வச்சு நான் மெனு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது மெனு சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மெனு, கரண்ட் ட்ரிப், அப்புறமா வந்து நேவிகேஷன், டைரக்ஷன், டயர் ப்ரெஷர் மானிட்டர் அண்ட் வந்து அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இதில் ஓவரால் எல்லா ஃபீச்சருமே வந்துடும். அதேமாதிரி நீங்கள் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா இந்த கேமராவுமே ஆன் ஆகுங்க. நம்ம அல்கசார் அதெல்லாம் பார்த்துருப்போம்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த கேமரா ஆன் ஆகும். அதுவுமே வந்து இந்த காரில் வந்து கொடுத்துட்றாங்க. சூப்பர். டிரைவர் சைட் சன்செல்ல எனக்கு வந்து வேனிட்டி மிரர் இப்படி லைட் எதுவுமே இல்லை, டிக்கெட் ஹோல்டர் மட்டும் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறமா இங்கே வந்து உங்களுக்கு எல்இடி ஒயிட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஒரு சன்கிளாஸ் ஹோல்டருங்க. ஸோ ஒரு சன்கிளாஸ் ஹோல்டருமே இருக்குது. அப்புறமா ஐஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம் தான் கொடுத்துருக்காங்க டாப் வேரியண்ட்டில். டிரைவர் சைட் சன்செட் வந்து பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் இருக்குது, லைட் இல்லை. பர் பேசஞ்சருக்கு ஒரு கிராப் ஹேண்டில்ஸுங்க, டிரைவர் சைட் கிராப் ஹேண்டில்ஸ் இல்லை. நீங்கள் அவ்வளோன்னு எதிர்பார்த்து கொண்டு இருப்பது கியா கேரன்ஸில் பேரோனோமிக் சன்ரூஃப். இது வந்து ஒரு அப்டேட்டுங்க. பழைய கியா கேரன்ஸில் உங்களுக்கு வந்து சின்ன சன்ரூஃப் தான் இருக்கும். இப்போ பாருங்க, இந்த பேரோனோமிக் சன்ரூஃப் வைட் ஆங்கிள் போட்டு காட்டுறாங்க, பார்த்தீங்களா? பின்னாடி எப்படி இருக்கு ஷோரூம்ல அந்த அமைப்பு பண்ணியிருக்காங்க. கிளவுட் சோரஸ் வெளியில இருக்கிற மாதிரி இருக்கா. ஃபுல்லா பேரோனோமிக் சன்ரூஃப்ங்க. சூப்பராகவே இருக்குல்ல? எப்படி அந்தமே வந்து அந்த பிளைண்ட் டோருமே வந்து ஒன் டச்ல க்ளோஸ் ஆகுது. நல்லா இருக்கு. ஸோ இந்த அப்படியே இந்த டேஷ்போர்ட்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஐவரி ஒயிட் வித் இண்டிகோ ப்ளூ. ஸோ இது வந்து ப்ளூங்க. ஸோ இண்டிகோ ப்ளூ இந்த எப்படி உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து ஆக்சுவலாக ப்ளூ கலரு. இங்கே வந்து இந்த ரீசைக்கிள் பண்ண மெட்டீரியல்லேருந்து வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டெனிம் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. நல்லாவே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே வந்து பிரஸ்ட் அலுமினியமில் ஒரு லைன் போகுதுங்க. கோ பேசஞ்சர் ஏசி வெண்ட்டு நல்லா அந்த டிசைன்லாம் வந்து இங்கெல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல டீப்பான சைஸ் ஆஃப் க்ளோ பாக்ஸ் தான். கூல்டு க்ளோ பாக்ஸ் இல்லையா? டாப் வேரியண்ட்லையுமே கூல்டு க்ளோ பாக்ஸ் இல்லை. இந்த ஃபினிஷ்லாம் வந்து ஒரு மேட் ஃபினிஷ், அது ஒரு மாதிரி அலுமினியம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளஸ்டரோட கனெக்ட் ஆகி இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த கியா கேரன்ஸ் கிளாவிஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் தான் மெயின் பார்ட்டே இருக்குது. எல்லா ஃபீச்சருமே வந்து இதில் தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமில். ஸோ வந்து இதுதான் செட்டிங்ஸு, ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே. ஸோ நான் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸு, நேவிகேஷன் எல்லாமே வந்துருங்க. இப்போ நான் வெஹிக்கிள் செட்டிங்ஸ் போனோன்னா உங்களுக்கு இந்த ADAS கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. ADAS ஃபீச்சரு, அப்புறமா வெதர் மோட்ஸு, அப்புறமா அந்த டிரைவ் அட்டென்ஷன் வார்னிங், டிரைவர் சேஃப்டி போனீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி வார்னிங்ஸ்லாம் இருக்கும். பிளைண்ட் ஸ்பாட் வியூ மானிட்டரு, லைன் சேஃப்டி அண்ட் பிளைண்ட் ஸ்பாட் அலர்ட், எக்ஸிட் சேஃப்டி எல்லாமே கொடுத்துறாங்க. பார்க்கிங் சேஃப்டியில் உங்களுக்கு சரௌண்ட் வியூ மானிட்டர் அண்ட் வந்து பார்க்கிங் டிஸ்டன்ஸ், ரியர் கிராஸ் டிராஃபிக் சேஃப்டி. இப்போ வந்து இது வந்து நியூ ஃபீச்சருங்க. இது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதாவது ஆப்ஜெக்டோ ஒரு வெஹிக்கிளோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்க்காம விட்டிங்கன்னா நீங்கள் ரிவர்ஸ் இருக்கிற டைமில் கார் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். கார் நிறுத்திடும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திடும். அதுதான் வந்து அதுக்கானது வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் உங்களுக்கு கிளஸ்டர் போனீங்கன்னா கிளஸ்டர் தீம் பிரைட்னஸுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கிளஸ்டர் டீமே வந்து உங்களுக்கு 3 கிளஸ்டர் டீம் கொடுத்துருக்காங்க. கிளாசிக் பி அண்ட் உங்களுக்கு வந்து அந்த இது ஸோ நார்மல் கிளஸ்டர் தீமே கொடுத்துட்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் வித் டைம் அண்ட் வெதர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெளியில் என்ன டைம் என்ன ஆம்பியன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கிளஸ்டர் மாறுமா. போட்டு பார்த்தோன்னா அடேங்கப்பா, ஒரு வயல்வெளியில் நடுவில் போயிட்டு இருக்க மாதிரி 2 சைடுமே வயல்வெளி, நடுவில் ரோடு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படியா இருக்குது வெளில? சரி, ஓகே, நல்லாவே இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதுலேயாச்சும் அந்த வயல்வெளி இருக்கட்டும். அந்த மாதிரி வந்து இங்கே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ ஓவராலாக டோர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஆர்ன் இது, லைட்ஸ் போனீங்கன்னா அண்ட் ஆம்பியன் லைட்டிங் போனீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அந்த ஆம்பியன் லைட்டிங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா, ப்ளூ, ஒயிட்டு, ரெட்டு, ஆரஞ்சு. அது டே டைமில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து நிறையா கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கஸ்டமைஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாறுது, இப்போ தெரியுதா மாறுறது. இந்த மாதிரி வந்து இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்லேயே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி, இதில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கே தனி வீடியோ போடணும் போல, அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏசி வெண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க, ஆனால் த்ரோ வேற லெவலில் இருக்குது. இது மட்டும் நல்லா நீட்டிட்டு இருக்கு. ஓகே, பார்க்கிங் லைட்டுங்க, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க இந்த காரோட ஏசி கண்ட்ரோல்ஸ். என்னடா ஏசி கண்ட்ரோல் சொல்லி சாங் இது காட்டுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து 2-in-1 மல்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சாங் செட்டப்பு, மீடியா, அப்புறமா வந்து வால்யூமோட ஸ்க்ராரலுமே இருக்குது பாருங்கள். வால்யூமுக்கு
ஸ்காரல் கொடுத்துட்றாங்க. அது டச்சில் லைட்டாக மாறுது. இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் வந்துடுது இந்த இடத்துல. இதே வந்து நீங்கள் வந்து ஏசியாவும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த ஆரோ மார்க் இல்லைன்னா இந்த ஏசி பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் இந்த நாபை வந்து ஸ்க்ரால் பண்ணேன்னா எனக்கு ஏசி லோ டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் மாறுதுங்க. இங்கே வந்து ஃபேன் ஸ்பீடு மாறும், ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். மறுபடியும் நான் வந்து இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் மீடியா கண்ட்ரோல்ஸ்க்கான வந்துடும். ஸோ இது வந்து 2-in-1 நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சூப்பரில். அப்புறமா அதுக்கு கீழே உங்களுக்கு ஏன்னா இது வந்து ஸ்பேஸ் சேவிங்க, நிறையா பட்டன்ஸ்லாம் கொடுத்து அதிகமாக ஸ்பேஸுக்கு ஆக்குபை பண்ணாமல் இருக்கிறதுக்கு இங்கே நான் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து சார்ஜிங்க்கு இந்த காருக்கு பஞ்சமே கிடையாதுங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு ஒரு 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. அப்புறமா வந்து டைப் சி சார்ஜிங் போட்டுமே இருக்குது. ப்ளஸ் வயர்லெஸ் சார்ஜுமே இந்த டாப் யூனிட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோன் வச்சுட்டு வயர்லெஸ் சார்ஜர் பார்த்தீங்கன்னா அப்பா வயர்லெஸ் சார்ஜர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ வயர்லெஸ் சார்ஜருமே இந்த காரில் இருக்குங்க டாப் யூனிட்டில். ப்ளஸ் டிரைவர்ஸ் இருக்கும், கோ டிரைவர்ஸ் இருக்கும், வென்டிலேட்டட் சீட்ஸ், குழு சீட்டுமே இருக்குது. சூப்பர். அப்புறம் ஹில் டிசைன் கண்ட்ரோல் இருக்குது. அப்புறமா பார்க்கிங் சென்சார்ஸ் நீங்கள் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ட்ரைவ் மோட்ஸுமே இருக்குது இந்த ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில். அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரைவ் மோட்ஸுமே வரும். ஸ்போர்ட்ஸ் மோடு, ஈகோ மோடு, நார்மல் மோடு. ஸோ அந்த ஒரு தீமுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளஸ்டர் சேஞ்ச் ஆகுது உங்களால் பார்க்க முடியும். அப்புறமா வந்து பார்க்கிங் கேமராங்க, அதாவது 360 டிகிரி கேமரா. நான் ப்ரெஸ் பண்ணேன்னா 360 டிகிரி கேமரா வியூ. இதை வச்சு நீங்கள் இந்த 3D மோடு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சரௌண்ட் வியூ கேமரா. கார் எந்த கலரில் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒயிட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். சன் ரூஃப்மே இல்லை. நான் பண்ணுறது வந்து சில்வருங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே பரவாயில்ல. அண்ட் வந்து உங்கள் வயர்லெஸ் சார்ஜர் சொல்லியிருப்பேன். இதுதான் இந்த காரோட கியருங்க. கியர் வந்து நான் பண்ணுறது வந்து டிசிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் பெட்ரோலுங்க. உங்களுக்கு வந்து 7 ஸ்பீட் டிசிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் பெட்ரோல் நான் பண்ணுறது. இதுலேயே உங்களுக்கு ஏடி டார்க் கன்வெர்ட்டருமே இருக்குது, மேனுவல் கியர் ஆப்ஷனுமே இருக்குது, ஐஎம்டி கியர் பாக்ஸுமே இருக்குது. ஸோ கியா வர அந்த ஐஎம்டி கியர் பாக்ஸ் கிளச்லெஸ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஐஎம்டி கியர் பாக்ஸுமே இருக்குது. உங்களுக்கு பார்க்கிங் ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் வந்துடும். கியர் லிவர் சுற்றி உங்களுக்கு அந்த கிளாசி பிளாக் ஃபினிஷு, 2 கப் ஹோல்டர்ஸு. அப்புறமா இந்த எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேரியன்ஸ் போனீங்கன்னா மட்டும்தான் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வரும். நீங்கள் மேனுவல் கியர் போனீங்கன்னா மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் அங்கே கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக் கியர் போனீங்கன்னா தான் இந்த எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வரும். ஓகே. அப்புறமா வந்து உங்களுக்கு ஹாட் ஹோல்டுக்கான இது பட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடும். இந்த கப் ஹோல்டர்ஸுமே வந்து கூல்டு கப் ஹோல்டர்ஸ். நீங்கள் ஃபோன்லாம் வச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கூட வரும். ஃபோன் இதில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு ஃபோன் ஹீட் ஆகுது. என் ஃபோன் ஹீட் ஆகுது. அதனால தான் வந்து நான் நிறைய வீடியோவில் இந்த வீடியோ ஃபுல்லாக கட்டாக நிறையா வந்துருக்கும். ஏன்னா ஃபோன் ஹீட் ஆகுதுங்க. ஸோ நீங்கள் அதுக்கு ரொம்ப நேரம்லாம் வச்சு என்கிட்ட சொல்லக்கூடாது. கொஞ்சம் நேரத்துக்கு வைக்கலாம். நீங்கள் வாட்டர் பாட்டில் தான் கப் வச்சுன்னா கூல் ஆயிருங்க. ஸோ அதுக்கான கப் ஹோல்டர்ஸ், இந்த கூல்டு கப் ஹோல்டர்ஸு. இது வந்து சின்னதாக கீ வேணால் வச்சுக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் ஆனால் தான் நானே கீ வச்சுருக்கேன். ஆம்ரெஸ்ட்டு நல்ல பெரிய ஆம்ரெஸ்ட்டு. அதை சுற்றி ஒரு ஸ்டோரேஜ். அதுக்கு கீழேப்பா பாதாளத்துக்கு போகிற மாதிரி பெரிய ஸ்டோரேஜாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் தான் வந்து ஆம்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. சீட் கம்ஃபர்ட் நிறையாவே சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ கியா கேரன்ஸ் கிளாவிஸ், அது கேரன்ஸ் கிளாவிஸ்ன்னு குழப்புது. ஓகே. ஸோ அந்த எதுக்காக நேம் வச்சுருக்காங்கன்னு அது ஒரு மீனிங் வந்து நான் சொல்லியிருப்பேன் வீடியோ ஸ்டார்டிங்கில். அதோட டிரைவர் சீட்டில் நான் வந்து உட்காந்தேன்னா எனக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, நல்லாவே இருக்குது. அண்ட் அண்டர்டே சப்போர்ட் டிரைவர் சைடு நல்லாவே இருக்குங்க. அண்டர்டே சப்போர்ட் சூப்பராகவே இருக்குது. டாப் ஏன் உங்களுக்கு லெதர் சீட்ஸ் தான் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இது என்னன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு ரிக்ளைன் ஆங்கிள்ஸ் ஆயிடுது. இது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட்டு கொடுத்துட்றாங்க. ஹைட் மட்டும் மேனுவல் கொடுத்துட்றாங்க. ஸோ அது மட்டும் ஏன் மேனுவல் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ அதுவுமே வந்து எலக்ட்ரானிக் கொடுத்தீங்கன்னா ஒன்று நல்லா இருந்திருக்கும். பட் ஹைட் மட்டும் உங்களுக்கு மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. உட்காந்து ஓட்டத்துக்கு நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் சீட் எல்லாமே வந்து ஐவரி கலர் தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன். டிசைன் பேட்டர்னுமே வந்து மாதிரி வரியாக கொடுத்துருக்காங்க. சவுண்டே வருதுன்னு சொல்லலாம். அப்புறமா உங்களுக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் வந்துடுங்க. அது வந்து யூஸ்வலாக வரது தான். 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துட்றாங்க. ஓவராலாக டிரைவர் சீட் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ செகண்ட் ரோ போகிறது வந்து நான் வந்து யூஸ்வலாக டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி தான் உட்காந்து உங்களுக்கு ஃப்ரீயாக போடுவேன். பட் இந்த காரில் வந்து கோ பேசஞ்சர் சீட்டுக்கு பின்னாடி உட்காந்துட்டு அந்த செகண்ட் ரோ சீட் காட்டுறேன். ஏன்னா அதில் ஒரு ஃபீச்சர் இருக்குது. அங்கே பார்ப்போம். ஸோ நான் வந்து செகண்ட் ரோ சீட்ஸ், ஏன்னா இதில் தேர்ட் ரோவுமே இருக்குது. ஸோ செகண்ட் ரோவில் உட்காந்தேன்னா இது கிட்டத்தட்ட டிஃபால்ட்டாக இருக்க டிரைவ் பொசிஷன் தான். எனக்கு இந்த அளவுக்கு நீரும் கிடைக்குது. அண்டர்டேஸ் அப்போ நல்லா இருக்குது. மெயினாக இந்த சீட்டில் உட்காருவோம். ஏன்னா பாஸ் சீட்டுன்றது இதுதான். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கோ டிரைவர் அந்த பேசஞ்சர் சீட்டில் உட்காந்து உங்களுக்கு நான் காட்டுறேன்னு. என்னன்னா என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இருங்க வரேன். ஐயோ ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு நீரும் கிடைக்குது. நல்லாவே நீரும் இருக்குன்னு சொல்லலாம். நான் பண்ணுறது வந்து 7 சீட்டருங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து 6 சீட்டர் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு கேப்டன் சீட்ஸ் வந்துடும். ஸோ தனித்தனி இண்டிவிஜுவல் சீட்ஸ் வந்துடும். ஆனால் கண்டிப்பாக 6 சீட்டர் ஆப்ஷன் கண்டிப்பாக நான் போடுவேங்க. நீ ரூம் நல்லாவே இருக்குது. 100 சப்போர்ட் 85%, அது 90 இருக்குன்னு சொல்லலாம், நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்ட் அண்ட் ஸ்பேஸ் வைஸ் நல்லாவே இருக்குது. ஹெட்ரூம் நிறையவே இருக்குது. ஸோ சன்ரூஃப் வந்து அந்த இது மட்டும் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பட் இருந்தாலுமே வந்து எனக்கு ஹெட்ரூம் நல்லாவே இருக்குங்க, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓவராலாக கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. அண்ட் வந்து அதான் இந்த சீட்டுக்கு முக்கியமாக உட்காந்த காரணம் என்னன்னா, உங்களுக்கு இந்த அளவுக்கு நீரும் இப்பவே கிடைக்குதா, இதுதான் பாஸ் மோட். இங்கே லிவர் இருக்கு, அதை புஷ் பண்ணி நான் இப்படி தள்ளினேன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து பின்னாடி போகும். பின்னாடி யாரும் இல்லை அப்படின்னா அதே மாதிரி இப்படி உட்காந்துனா எனக்கு கிடைக்கிற லெக் ரூமை பாருங்க. அதே மாதிரி இங்கே ஒரு லிவர் இருக்கு, இதை நான் ப்ரெஸ் பண்ணி நல்லா சாஞ்சிக்கிட்டேன்னா ஒரு அழகா லக்ஸுரி கார்ல இருக்கிற மாதிரி அப்படியே கால் மேல கால் போட்டுக்கு நீங்க அழகா படுத்து தூங்கிட்டே போகலாம். இதான் சொன்னாங்களோ கீ டு தி கோல்டன், என்ன சொன்னாங்க, ஓப்பன் கீ டு தி கோல்டன் என்னமோ சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் போல. நல்லா தாங்க இருக்கு. இந்த அளவுக்கு டிக்ளைன் ஆங்கிள், இந்த அளவுக்கு கம்ஃபர்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. தூங்கிடுவோம் போல விட்டா. உங்களுக்கு ஃப்ரண்ட், அதாவது செகண்ட் ரோ வந்து நீங்க வந்து பேக் டு ஃப்ரண்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் டு ஃப்ரண்ட் அது நல்லா பின்னாடி போகுது, நல்லா முன்னாடி வருது. ஸோ இது வந்து அந்த தேர்ட் ரோ உட்காரவங்களுக்கு அந்த நீ ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். லெக் ரூம் வந்து நல்லா அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் செகண்ட் ரோக்கு உங்களுக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. நல்லா சாலிடாக இருக்குது, இதுக்கு மேலே போக மாட்டேங்குதுன்னு சொல்லலாம். நல்லாவே இருக்குது. 2 பேர் தாராளமாக கை வைக்கலாம் போல, அந்த அளவுக்கு ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கப் ஹோல்டர்ஸ்னா பஞ்சமே கிடையாது. உங்களுக்கு அந்த டோர் பேக் டோரில் பாருங்கள், 2 வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் போல, அந்த அளவுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கப் ஹோல்டர்ஸ் வந்து நீங்கள் நிறைய இடத்துல வைக்கலாங்க, அதனால இங்கே கப் ஹோல்டர்ஸ் கொடுக்கல பெருசாக, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ் இல்லை. அதே மாதிரி ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டு சென்டர் பேசஞ்சருக்குமே இந்த மாதிரி சீட் பெல்ட் கொடுத்துட்றாங்க. ஐசோஃபிக்ஸ் ஐல்டி சீட்டுக்கான அமௌண்ட் 2 இடத்துலையுமே கொடுத்துட்றாங்க. இதை பாருங்க, இங்கே வந்து ஒரு ட்ரேயுமே இருக்குது. கோ பேசஞ்சர் பின்னாடி இருக்கிற சீட்டில் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், நம்ம பிரியாணி இல்லை சாம்பார் சாதம் சாப்பிட்டுக்கலாம். மேக்ஸிமம் 3 kgs போட்டிருக்கு. பிஸ்னஸ் மேனாக இருக்கிறவங்க லேப்டாப் வச்சுப்பாங்க, நம்மளுக்கு சோறு தான் முக்கியம், நம்மளுக்கு என்னத்த பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அதனால் வந்து உங்களுக்கு சாப்பாடு தான் வச்சுக்கலாம். இங்கே கப் ஹோல்டருமே கொடுத்துட்றாங்க. இது வந்து இங்கே ஒரு ஹோல்டர் இருக்குது, நீங்கள் எதாவது போட்டுக்கலாம். ப்ளஸ் மேகசின் ஹோல்டருங்க. ஸோ சீட்டு ஃபுல்லாகவே இண்டிகோ ப்ளூ. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இண்டிகோ ப்ளூ, இதான் இண்டிகோ ப்ளூ தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன் கோ பேசஞ்சர் சைடு மட்டும் இருக்குன்னா, டிரைவர் சைடு வந்து அந்த டேபிள் இல்லை. ஏன்னா வந்து ஏர் பியூரிஃபையர் கொடுத்துட்றாங்க டிரைவர் சைடு. இது வந்து ஏர் பியூரிஃபையருங்க. ஸோ இங்கே ஒரு மேகசின் ஹோல்டர் இருக்குது, அதனால இந்த டேபிள் இங்கே வரலைங்க. அப்புறமா வந்து 2 டோர்லையுமே அந்த பேக்கில் 2 விண்டோலையுமே சன்ஷேடு கொடுத்துட்றாங்க, மேனுவல் சன்ஷேடு. சூப்பர். வெயிலுக்கு வந்து இதெல்லாம் அவசியம் தேவையில்லை, வெயிலுக்கு நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பர் நல்லாவே இருக்குது. பின்னாடியுமே போட் ஸ்பீக்கர்ஸ், சுற்றி உங்களுக்கு போட் ஸ்பீக்கர்ஸ். பின்னாடி உட்கார செகண்ட் ரோக்கு ஏசி வெண்ட் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துட்றாங்க சைடில். ஏன்னா சன்ரூஃப் வரதுனால உங்களுக்கு சைடில் ஏசி வெண்ட் கொடுத்துட்றாங்க. இதுக்குமே இந்த கியாவில் வந்து கேரன்ஸில் இங்கே இருக்கும், பட் கேரன்ஸ் கிளாவிஸில் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. கிராப் ஹேண்டில்ஸு ஒரு லைட்டுமே கொடுத்துறாங்க, ஒயிட் கலர் லைட் வந்துடும். 2 சைடுமே கிராப் ஹேண்டில்ஸ் ஒரு ஹூக் இருக்குது. அங்கேயுமே வந்து ஏசி வெண்ட் க்ளோஸ் ஆகுது பாருங்கள். ஸோ ஏசி வெண்ட் உங்களுக்கு சைடில் கொடுத்துட்றாங்க செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும். அப்புறமா ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல சென்டரில் கொடுத்துட்றாங்க. அதுக்கு கீழே எனக்கு 2 Type-C சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜுமே இருக்குது. இங்கே வந்து ஒரு கூலிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே வந்து நீங்கள் ஃபோன் வச்சிங்கன்னா கூல் ஆயிரும். எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. இதுவுமே கேரன்ஸில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த கிளாவிஸ்லுமே வந்து கொடுத்துட்றாங்க. இது ஃபோன் வைக்கிறதுக்கு இல்லை வாட்டர் பாட்டில் எது வேணா வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபோன் தான் வைக்க முடியும். ஃபோன் வச்சிங்கன்னா சார்ஜ் போகிற மாதிரி கன்ஃபார்மாக ஃபோன் ஹீட் ஆகுங்க. அதனால் அதுக்கான சார்ஜிங் போடும்போது அந்த கூலிங் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. சூப்பர். அந்த கியா கேரன்ஸோட பெஸ்ட்டே வந்து தேர்ட் ரோ கம்ஃபர்ட் தான். ஏன்னா திரும்பி ஓவராக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கியா கேரன்ஸ் வச்சுட்டு அந்த உட்காரவங்களுக்கு தெரியும் அந்த தேர்ட் ரோ கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு. வாங்க பார்ப்போம், பார்த்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க. முக்கியமான இது விஷயம், அதாவது வந்து தேர்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம்பிள் சீட்ஸுங்க, அதுதான் வந்து மெயினாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தம்பிள் அதை புஷ் பண்ணி தள்ளுற மாதிரி இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு, அவ்வளோதான். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு பாருங்க உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து இருக்குது. இது வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. நான் உட்காந்து பார்த்துட்டேன், என்னோட நீரோம் ஸ்பேஸுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை போட்டுட்டு அப்படி உட்காந்தேன்னா பெஸ்ட் தேர்ட் ரோ கம்ஃபர்ட் எவர் கியா கேரன்ஸ். எனக்கு நீரும் லைட்டாக வந்து இது பின்னாடி வச்சிருக்காங்க, நல்லா பின்னாடி தள்ளி வச்சிருக்காங்க, அதனால நீரும் எனக்கு கம்மியாக இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து இந்த அளவுக்கு தேர்ட் ரோ கம்ஃபர்ட் வேற எந்த கார்லையுமே இந்த செக்மெண்ட்ல உங்களால் பார்க்க முடியாது. நீங்க கேரன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், அடல்ட்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாகவே போகலாம், டிஸ்டன்ஸ் தான் உட்கார முடியும். பட் கேரன்ஸ்ல தேர்ட் ரோ தாராளமாக உட்காரலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து சாச்சுக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு பின்னாடி போகுது பாருங்க.
எங்களுக்கும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பின்னாடி லக்கேஜ்லாம் எதுவுமே இல்லைன்னா இதுவுமே வந்து நீங்கள் 9 ஸ்டேஜஸாக நீங்கள் வந்து சாச்சிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் நல்லாவே இருக்கும். இது நீரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முன்னாடி தள்ளிட்டீங்கன்னா தாராளங்க. 100 சப்போர்ட் இருக்காது தேர்ட் ரோல, எந்த கார்லையுமே 100 சப்போர்ட் இருக்காது. பட் அதை மட்டும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே வந்து தேர்ட் ரோல் கார். 2 அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் உங்களுக்கு தேர்ட் ரோலையுமே கொடுத்துட்றாங்க. 2 சீட் பெல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர் தான் உட்கார முடியும்னு சொல்லிட்டு 2 சீட் பெல்ட் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பசங்களோட போனீங்கன்னா 4 பேர் 3 பேர் கூட உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லக்கேஜ் ஸ்பேஸ் பின்னாடி எதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து இப்படி சாச்சிக்கலாம். இல்லைனா வந்து அப்ரைட்டாக தான் உட்காரணும். அது லக்கேஜ் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெக்லைன் ஆங்கிள் சாச்சிக்கோங்க. சூப்பரில் தேர்ட் ரோ கியா கேரன்ஸ் வருது எப்படி. தேர்ட் ரோ பேசஞ்சர், 3வது ரோ பேசஞ்சருக்கு ஒரு கப் ஹோல்டர்ஸ், இதுவுமே நிறைய பெரிய கப் ஹோல்டர்ஸ் தான். அப்புறம் டைப் சி சார்ஜிங் போட்டு இங்கேயுமே இருக்குது, இந்த சைடுமே இருக்குது. 2 சைடுமே டைப் சி சார்ஜிங் போட்டு இங்கே ஒரு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. இது வந்து பெல்ட்டை வந்து நீங்கள் இங்கே மாட்டிக்கிறதுக்கு, ஆடாமல் இருக்கிறதுக்கு. தேர்ட் ரோவோட ஏசி வந்து இங்கே தாங்க இருக்குது. சீலிங்கில் தான் வந்து யூஸ்வல் கியா மாதிரி சீலிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து ஒயிட் லைட், 2 ஒயிட் கலர் லைட் வந்துடும். இங்கேயுமே வந்து சீலிங்கில் தான் லைட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ரோனால உங்களுக்கு அப்படி இருக்குது. தேர்ட் ரோலேருந்து டேஷ்போர்ட் வியூ பார்ப்போமா, செகண்ட் ரோலேருந்து பார்ப்போமா. ஸோ தேர்ட் ரோலேருந்து எனக்கு கிடைக்கிற இந்த டேஷ்போர்ட் வியூ. சரி இருங்க, செகண்ட் ரோலேருந்து காட்டிடுறேன். கியா கேரன்ஸ் கிளாவிஸோட டேஷ்போர்ட் வியூ இதாங்க. ஸோ இந்த புது டேஷ்போர்ட் வியூ எப்படி இருக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேஃப்டி வைஸ் உங்களுக்கு நிறைய சேஃப்டி அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சேஃப்டிலாம் நான் கீழே போட்டுறேன். 6 ஏர்பேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அப்புறம் ஹில் டிசன்ட் கண்ட்ரோல் அண்ட் அடாஸ் லெவல் 2 ஃபீச்சர் இருக்குது. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அப்படி ஏகப்பட்ட அடாஸ் ஃபீச்சர் இந்த காரில் இருக்குது. ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், ரிவர்ஸ் வார்னிங் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். அந்த லிஸ்ட்டெல்லாம் நான் கீழே போட்டு விட்றேங்க. நான் பண்ணுறது டாப் வேரியன்ட்டு. ஸோ என்னென்ன அடாஸ் ஃபீச்சர் லிஸ்ட் இருக்கோ அத்தனை ஃபீச்சருமே இந்த காரில் இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க கியா கேரன்ஸ் கிளாவிஸோட வீடியோ இதோட முடிவடைகிறது. இந்த கார் எப்படி இருக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பழைய கேரன்ஸுக்கும் இந்த கியா கேரன்ஸ் கிளாவிஸ்க்கும் எப்படி இருக்குன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ லென்த்துக்காக நான் கட் பண்ணுற ஆள் கிடையாது, நான் டோட்டலாக எல்லாமே போட்டுடுறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறது வந்து STX ப்ளஸ் டர்போ DCT டாப் வேரியன்ட்டு பெட்ரோல் நான் பண்ணுறது. இதுலேயே வந்து உங்களுக்கு ST அண்ட் பேஸ் வேரியன்ட் அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11.49 lakhs எக்ஸ்ஷோரூம். நான் எக்ஸ்ஷோரூம் தான் சொல்லுவேன், ஏன்னா லைக் ஒரு இடத்துக்கு ஏற்றமே ஆன் ரோட் ப்ரைஸ் வேரி ஆகுது. ஈவன் ஆனால் எக்ஸ்ஷோரூம் மட்டும் சொல்கிறேன். 11.49 lakhs ஸ்டார்டிங் ப்ரைஸு. டாப் வேரியன்ட் உங்களுக்கு வந்து STX ப்ளஸ் DCT டர்போ, அது வந்து பார்த்தீங்கன்னா 29.49 lakhs கிட்ட வந்து உங்களுக்கு வந்து போகுதுங்க எக்ஸ்ஷோரூமு. ஸோ நான் ப்ரைஸ் லிஸ்ட் வந்து நான் வேணா வெயிட்டிங் சர்க்கிளில் போட்டு விட்றேன். ஸோ இதான் இந்த காரோட ப்ரைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த கியா கேரன்ஸ் கிளாவிஸோட வீடியோ. வேற ஒரு கார் வீடியோவில் பார்ப்போம். பாய்.